ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வீர் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஸ் அரைவல் அப்படின்ற ஒரு கேம் தான். இந்த கேமில் பற்றி நம்ம பஸ் டிரைவராக இருப்போம், கண்டக்டர்ஸ் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போவோம். அதாங்க இந்த கேமு. இந்த கேம் பார்த்திங்கன்னா நெட்டெல்லாம் அவ்வளோ பெருசாக தேவைப்படாது. ஸோ வாங்க உள்ளே போகலாம். நீங்களும் லேக்க போட்டுக்கோங்க. நடா இப்படி நிற்கிது. ஆனால் இந்த கேமோட ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சொல்கிறது வாய் வேறு கொள்ளாடு ஒரு சர்க்கஸ் வச்சுருக்கோங்க. அதாவது இந்த பொருட்காட்சின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இந்த பொருட்காட்சி மூலிமா நம்ம பண்ணணும் அப்படின்னா பேசஞ்சர்ஸ் ஏற்றிட்டு போகணும். இப்போ இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏறிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பொருட்காட்சி அண்ணா ஸ்கொயர், அதாவது நம்ம இடத்துல அண்ணா ஸ்கொயரு. ஸோ அண்ணா ஸ்கொயர்கிட்டேயும் வந்துட்டோம். ஸோ பேசஞ்சர்ஸ் இறங்கிட்டாங்க. ஸோ இதுதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு லெவலாக ஏறி போகும். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு காசு வந்துச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடம் வாங்கணும். அதுக்கு தான் நான் வந்திருக்கேனே. ஸோ இந்த ஒரு பேசஞ்சர்ஸாக கூப்பிட்டு வரணுங்க. ஓகே, வாங்கியாச்சு. இங்கே நிற்கிற இடம், அதாவது இப்போ நிற்கிறோம்ல, அதாவது வாங்க உள்ளே வாங்கன்னு டிக்கெட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடம். ஸோ பேசஞ்சர்ஸ் எல்லாம் வராங்க போல். ஸோ நம்மளும் இந்த டிக்கெட்டு வாங்குறாங்க. ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, இன்னொருத்தவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரே ஒரு ஐடி இருக்கிறதுனால அதில் மட்டும் தான் பேசஞ்சர்ஸ் போவாங்க. இது எல்லாத்துலேயுமே கிடையாது. மற்ற பேசஞ்சர்ஸ் அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க போலிருக்கு. சரி, நம்ம இங்கே காசு வாங்கணும். இதுவும் ஃப்ரீ கிடையாது. ஸோ வாங்கினா போக முடியும். நமக்கு எப்படியோ காசு கொடுத்தாங்க மொத்தம். பட் நமக்கு இது பத்தாது. ஸோ அதனால் நம்ம பஸ்ஸு அரைவலுக்கு போய் தான் ஆகணும். பஸ்ஸை போய் மறுபடியும் பேசஞ்சர்ஸாக கூப்பிட்டு வரணும். ஓட்டுறா வண்டியை. ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம அண்ணா ஸ்கொயருக்கு தான் செலிபிரிட்டிஸ் போகிறோம். ஐயோ, பஸ்ஸு வந்துச்சு. இப்படி போச்சு. சரி, ஏன்னா நடுவில் ஏதாச்சும் ஒரு வண்டி வேறு க்ராஸ் ஆகுது. ஸோ ஓகே, பேசஞ்சர்ஸ் நம்ம சேஃபாக கூட்டிகிட்டு போகணும். காலியாக இருக்கணும் கூட பரவாயில்ல, பட் பேசஞ்சர் இருக்கும்போது ரொம்ப சேஃபாக தான் கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா எல்லாமே பிரச்சனை ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக 2வது லெவல்லையும் முடிக்க போகிறோம். ஏன்னா அண்ணா ஸ்கொயர் கிட்டே வந்துச்சு. ஓமை காட், போச்சு, எல்லாம் உடஞ்சிச்சு. இதை திருப்பி நான் ஆரம்பத்துலேருந்து விளையாடணுமா? ஓகே, ஏறிட்டாங்க எல்லாம். ஓகேங்க, மெதுவாக போயிட்டு அங்கே இருக்கவங்களையும் ஏற்றிக்கலாம். பட் இது நடுவில் நம்ம ரொம்ப நேரம் விளையாடுனா நடுவில் தான் கண்டினியூ ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்ககிட்டேருந்து காசு வாங்கிடலாம். இந்த காசெல்லாம் அள்ளிக்கணும். 300 ரூபாய்க்கு மேலே கட்டிச்சுங்க. சும்மா விடுவோமா நம்ம? ஏனுங்க இதெல்லாம் போய் அங்கே அந்த பலூன் இருக்குது, பலூன் கொடுக்கலாமா? வேணும் தான் தோணுது, பட் கொடுத்து தான் ஆகணும். இன்னும் 100 ரூபா பேலன்ஸ் தான். இது எவ்வளோ? 5 ரூபா வாடாப்பா. என்ன பஸ் டிக்கெட் 5 ரூபா வந்துட்டு? அப்புறம் அது கொட்டுக்கட்டா நோட்டெல்லாம் இருக்குது. சரி, ஏதோ ஒன்று சில நம்ம கொடுக்கு பெரிய பார்த்து. ஓகே, மானிட்டர் நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். $45 தானா? அவங்ககிட்ட இந்த காசு அப்படியே அள்ளிக்கலாம். 25 ரூபா கட்சிச்சுன்னு 20 ரூபா தாங்க வேணும். சரி, ஓகே. இங்கே வேறு பேசஞ்சர்ஸ் நிற்கிறாங்க. அவங்ககிட்ட வேறு $20 ஒன்று நினைக்கிறேன். 45 ரூபா வந்து அப்போ இது வாங்க முடியாதா? அப்போ வாங்கியாச்சு. ஓகே, இப்போ இந்த ரைடுக்கும் காசு வேணும். ஓகே, டப்புன்னு எல்லாத்தையும் வாங்கி போடுறோம்ல, அதுக்கு தான் காசு எல்லாமே. 2K 2 லட்சமா? மாறியா? ஏதோ சப்ஸ்கிரைபர்ஸ் கணக்குலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
ஓகே, இதெல்லாம் நம்ம விற்றுணும். மோஸ்ட்லி இங்கே ரெக்கார்ட் பண்ணுறவங்க இதெல்லாம் காமிக்கவே மாட்டாங்க. பட் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஓகே, நான் அப் அண்ட் டவுன் நம்ம ஏற்றணும் சொல்ல ப்ளீஸ். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து அப்படியே பணத்தை அழிக்கணும். ஏன்னா எல்லாம் மனசில் சின்ன குழந்தைன்னு நினைப்பா பலூனை வச்சு விளையாண்டுருந்தாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தனியாக தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து இதையும் பண்ணிவிட்டு வேக வேகமாக போயிட்டு பரவாயில்ல எல்லாரும் வராங்கப்பா. நிறைய பேர் இங்கே தான் வராங்க. அது காலியாக வந்தோடனே எனக்கு நீங்கள் நல்ல பிஸ்னஸ் செலவு சரி நம்ம வந்து பட் இது தூக்கிலாம் நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் கணக்கு மாதிரி தாங்க இருக்குது. இது இப்போ நம்ம அமௌண்ட் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டாங்க. நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே பண்ணுவோம். இந்த பலூன் வேறு ஊங்கணும். எல்லாரும் பலூன் வாங்குவாங்க. சில செலவு காசெல்லாம் வந்துட்டு $180 கச்சிருக்குங்க. வேற மாதிரிலாம் தெரியல. சொன்னப்போ எங்கள் பணத்தை கட்டிடலாங்க. ஓகே, இது வந்து பார்ட் 1. ஸோ நம்ம வந்து திருப்பி பஸ்ஸுக்கு போகணும் நினைக்கிறேன். பஸ்ஸுக்கே தேவையில்லை. எனக்கு வேறு ரொம்ப டைட்டாக இருக்கும் அதுக்கு. நிறைய பேசஞ்சர்ஸ் கூப்பிட்டு வந்துட்டோமோன்னு எனக்கு டவுட்டு. ஸோ நிறைய கஸ்டமர்ஸை கூப்பிட்டு வந்துட்டோமோன்னு சீக்கிரம் க்ளோஸை கொடுத்துட்டு இந்த பணத்தெல்லாம் அழியணும். அப்புறம் போகிற வரல அவனை தூக்கிட்டு போயிடலானுங்க. அவ்வளோதான். ஓகே, நான் கொடுத்த பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அழுகியாச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் வாங்கிடலாங்க. இந்த பணத்தெல்லாம் வாங்கி வச்சுருவேன். ரொம்ப நல்ல பிஸ்னஸ்ஸு. மெயின்டைன் பண்ண வேண்டிதான். அதனால் எல்லாம் வாங்கிறானுங்க. இந்த ரைடுக்கு எவனும் மதிக்க மாட்டேங்கிறானுங்கம்மா. சரி, நம்ம அந்த பக்கம் போகலாம். பஸ் அரைவலுக்கு போயிடலாம். நான் பாதி கஸ்டமர்கிட்ட வந்து போயிட்டாங்க. பஸ் அரைவலான பஸ் எடுத்துகிட்டு ஓடலாங்க. ஓகே, இன்னி வந்து நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா தென்காசி தான் கூப்பிட்டு போக போகிறோம். அங்கே என்னடி பொருட்காட்சி இருக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க. அங்கே தான் பொருட்காட்சி இருக்குது பாருங்க. இவங்க ஏதோ நிற்கிறாங்க. சரி, ஓகே, அவங்க போனதுக்கப்புறமா நம்ம போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே, நீங்களும் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாருமே இருக்காங்க. நம்ம கஸ்டமர்ஸை பார்த்தீங்கன்னா கரெக்டான ட்ராக்கில் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, எல்லாருமே ஏறிட்டாங்க. சில குட்டீஸ் இப்போ வந்து அதாங்க நம்ம தென்காசிக்கிட்டே வந்தாச்சு. ஸோ கஸ்டமர்ஸும் காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க. $250 கச்சிது. அப்பா நல்ல வேலை. என்னது 80 கொடுக்கணுன்ட்டோம். அது 880 கொடுக்கணுன்ட்டு சொன்னேன். ஓகே, இவங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து காசு வாங்கிடலாம். பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னுப்பா, எவ்வளோ கஸ்டமர்ஸு. ஓகே, இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனல் அப்படின்னு நம்ம இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அந்த பக்கத்துக்கு பெல் ஐக்கன் தட்டி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். கமான் போய் லைக் பண்ணுங்கள். ஸோ பாய், லவ் யூ ஆல்.